சிம்பு அவர்களோட நடிப்பில் STR49 திரைப்படத்தோட அஃபிஷியலான டைட்டில் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. இந்த டைட்டிலில் ஒரு போஸ்டர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டர் வந்து நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. இது வடச்சென்னையை பேஸ் பண்ணி இந்த திரைப்படம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த ஆல்ரெடி வந்து வெற்றிமாறன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. நிறைய லிங்க் வந்து பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். செம்ம இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதைத் தொடர்ந்து இந்த அரசன் திரைப்படத்தோட அஃபிஷியலான ட்ரெய்லர் வந்து என்னைக்கு ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற அப்டேட் வந்து சிம்பு அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஓப்பனாக வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் பேச போகிறோம். செம்ம இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடுவீங்க நிறைய விஷயத்த. மெயின் மேட்டருக்குள்ளே போகலாமா? அதாவது சிம்பு அவர்களோட நடிப்பில் வெற்றிமாறன் அவர்களுடைய இயக்கத்தில் அனிருத் அவர்களுடைய இசையமைப்பில் ஒரு புது காம்போ கலைப்புல் தானு தயாரிப்பில் வந்து உருவாகி இருக்கும் திரைப்படம் தான் STR49. இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து இன்னுமே வந்து ஸ்டார்ட் ஆகலை. என்ன பிளான் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 3 மாதத்துக்குள்ளே வந்து STR49 திரைப்படத்தோட ஷூட் வந்து முடித்து விட வேண்டும் அப்படிங்கிற பிளான் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. சிம்பு அவர்களும் வந்து வெற்றிமாறன் அவர்களுக்கு அந்த மாதிரி தான் ஒரு கால் ஷீட் வந்து கொடுத்துருந்தாங்க. 3 மாதம் வந்து கால் ஷீட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் வெற்றிமாறன் பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து எகெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. படத்தோட ஷூட்டில் கூட வந்து ஷூட் வந்து தனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா ரீஷூட் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு ஷெடியூல் முடிச்சுட்டு அந்த ஷெடியூல் வந்து நல்லா இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா மீண்டும் எந்த ரீஷூட் பண்ணி மீண்டும் எந்த ரீஷூட் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ வெற்றிமாறன் அவர்கள் ஸ்கிரிப்ட் ஒர்க்கை ரீஒர்க் பண்ணிகிட்டே வந்து இருந்திருக்காங்க. அதனால் வந்து 1 மாதம் வந்து இதிலே வந்து வேஸ்ட் ஆகி விட்டதில் வெற்றிமாறன் அவர்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ அக்டோபர் 4ஆம் தேதி அஃபிஷியலாக வந்து ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற தகவல்கள் வந்து வெளியானது. அஃபிஷியலாக அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் வந்து திடீர்னு அந்த ப்ரோமோ வந்து அக்டோபர் 4ஆம் தேதி கிடையாது, மிக விரைவில் வெளியாகும், சென்சார் கட்டுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. இதுக்கு நடுவில் தான் வந்து நேற்று வந்து படத்தோட அஃபிஷியலான டைட்டில் வித் போஸ்டரோட வந்து காலையில் 8:03 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு போஸ்டர் அண்ட் டைட்டில் வந்து பார்க்கும்போதே வந்து வடச்சென்னை டைட்டில் மாதிரி தானே வந்து இருக்குது அப்படிங்கிற டவுட் வந்து இருக்கிறது. ஸோ நாம் எல்லாருமே எதிர்பார்த்துறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்துக்கு இந்த அளவுக்கு பயங்கரமாக வந்து எதிர்பார்ப்பு கொடுக்குறாங்க. ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ திரையரங்குகளை ரிலீஸ் பண்ணுவதற்காக சென்சார் கட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்னு நினைக்கும் போதே வந்து ஓகே, இது வடச்சென்னை 2வது பாகம் தான், அதுக்காக தான் வந்து இந்த படத்திற்கு பயங்கரமான ப்ரமோஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நாம் எல்லாருமே வந்து நினைத்து கொண்டு இருந்தோம். ஆனால் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு தாட் வைக்கிற மாதிரி தான் வந்து அஃபிஷியலாக வந்து போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு அசுரன் அப்படிங்கிற பெயரோட அஃபிஷியலாக வந்து படத்தோட போஸ்டர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டரில் சிம்பு அவர்கள் வைத்திருக்கும் கத்தியை வந்து நல்லா ஜூம் பண்ணி வந்து பாருங்கள். இந்த கத்தியை வந்து வடச்சென்னை திரைப்படத்தில் யூஸ் பண்ண அதே கத்தியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கத்தி வந்து ஒரே மாதிரி இருப்பதால் வந்து இது வந்து வடச்சென்னை படத்தோட யூனிவர்சலா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் வந்து சிம்பு அவர்களோட காஸ்டியூம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எப்படி வடச்சென்னை திரைப்படத்தில் தனுஷ் அவர்கள் போட்டிருந்தாங்களோ அதே காஸ்டியூம் வந்து போட்ட மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ வந்து இது வடச்சென்னை கூட லிங்க் இல்லை, சும்மா வந்து வடச்சென்னை கான்செப்ட், அதனால் உங்களுக்கு அப்படி தெரியும். ஸோ அப்படிங்கிற தாட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஆனால் வந்து வாண்டடாகவே வந்து வெற்றிமாறன் அவர்கள் சில விஷயத்தை வந்து வச்சுருக்காங்க. ஃபாண்ட், அதாவது வடச்சென்னை திரைப்படத்தில் ஒரு ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே ஃபாண்ட்டை தான் வந்து இந்த படத்துலையும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அசுரன் படத்துக்கும் வந்து இதே ஃபாண்ட்டை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் சுத்தமாக வந்து தெரியல. ஆல்ரெடி வந்து சிம்பு அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு சின்னதாக வந்து இந்த திரைப்படத்தோட ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரோமோலையும் வந்து இதே ஃபாண்ட்டை தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன தகவல் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து வடச்சென்னை 2வது பாகம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்திட்டாங்க. ஆனாலுமே வந்து லோகேஷ் கனகராஜ் எப்படி வந்து தன்னோட திரைப்படத்தை ஒவ்வொரு திரைப்படத்தையும் கனெக்ட் பண்ணி LCU அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி தான் வந்து வெற்றிமாறன் அவர்கள் வந்து வடச்சென்னை படத்தையும் இதையும் வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்களாம். ஸோ ஆல்ரெடி வந்து வெற்றிமாறன் அவர்கள் ரொம்ப சூப்பராக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. நான் வந்து வடச்சென்னை முதல் பாகத்தை எழுதும்போது வந்து அது வந்து தனுஷுக்காக எழுதலை, நான் வந்து சிம்புக்காக தான் எழுதியிருந்தேன். ஆனால் வந்து சிம்பு கிட்ட வந்து கால் ஷீட் கேட்குறப்ப அந்த டைம் வந்து சிம்பு அவர்களுக்கு வந்து கால் ஷீட் வந்து கொடுக்க முடியல. அவர் வந்து எனக்கு வந்து கொடுக்க முடியல. அந்த டைமில் வந்து தனுஷ் அவர்கள்கிட்ட வந்து படத்தோட ஸ்டோரி சொல்லி தனுஷ் அவர்கள் கூட வந்து இந்த படத்தை பண்ணுற மாதிரி வந்து ஆகிவிட்டது. உண்மையாலுமே இந்த படத்தை வந்து நான் சிம்புக்காக தான் எழுதினேன் அப்படிங்கிற விஷயத்தை வெற்றிமாறன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போ வந்து தன்னோட ட்ரீம் ப்ராஜெக்டான அதே வடச்சென்னை பேஸ் பண்ணி திரைப்படத்தை சிம்பு அவர்களை வைத்து இயக்குறாங்க. ஸோ வந்து என்ன தகவல்னா,
இந்த வடச்சென்னை திரைப்படத்தில் நடித்த கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து அசுரன் திரைப்படத்துலேயும் வந்து இணைந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. சமந்தா மொத்தம் வந்து புதுசாக வந்து ஆட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. வடச்சென்னை திரைப்படத்தோட செட்டில் தான் வந்து அசுரன் திரைப்படத்தோட ஷூட்டும் வந்து போக போகிறது அப்படிங்கிற விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ என்ன வெற்றிமாறன் பிளான் பண்ணுறாங்கன்னா, இது வந்து வடச்சென்னை 2வது பாகமாக இருக்கக்கூடாது. ஆனால் வந்து இதை பார்க்கும்போது வடச்சென்னை 2வது பாகம் மாதிரி வந்து தெரியணும். கம்ப்ளீட்டாக வந்து வடச்சென்னை முதல் பாகத்தோட கனெக்ட் ஆன மாதிரி வந்து இருக்கணும். இந்த 2 திரைப்படத்தையும் ஒன்றா வச்சு பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ அப்போனா வந்து தனுஷ் அவர்கள் வந்து கேமியோ ரோல் வந்து பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த அசுரன் திரைப்படத்தில் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக எல்லாத்துக்குள்ளுமே எழும். இந்த ஒரு விஷயம் ஸ்டார்டிங்லேயே வந்து வெற்றிமாறன் அவர்களுக்கும் எழுந்துச்சு. அதே மாதிரி வந்து அவர்கிட்டையும் கேட்டாங்க, தனுஷ்கிட்டையும் வந்து கேட்டாங்க. அதுக்கு வந்து வெற்றிமாறன் அவர்கள் பதில் சொல்லிட்டாங்க. ஸோ வந்து வடச்சென்னை திரைப்படத்தில் இருந்த கேரக்டர்ஸ் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து இருக்கும். ஆனால் வந்து தனுஷ் அவர்கள் கேமியோ ரோல்லாம் இந்த திரைப்படத்தில் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக உறுதியாக வந்து சொல்லிவிட்டாங்க. இது வந்து தனுஷ் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் சிம்பு ரசிகர்களுக்கும் செம அப்செட்டை வந்து ஏற்படுத்தியது. ஆனால் என்ன தகவல் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெற்றிமாறன் அவர்கள் இதை வந்து ரகசியமாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து தனுஷ்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து இந்த வடச்சென்னை திரைப்படத்தோட செட்டுக்காக பர்மிஷன் வந்து வாங்கியிருந்தாங்க. வடச்சென்னை திரைப்படத்தோட கேரக்டர் யூஸ் பண்ணுவதற்காக பர்மிஷன் வந்து வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி தான் வந்து கேமியோ ரோலுக்கும் வந்து தனுஷ் அவர்கள் கிட்ட வெற்றிமாறன் அவர்கள் பர்மிஷன் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து உறுதியாகிவிட்டது. கடைசி நிமிஷத்தில் வந்து தனுஷ் அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் கேமியோ ரோல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிற தகவலும் வந்து கிடைச்சிருக்கு. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், வடச்சென்னை செட், கம்ப்ளீட்டான வடச்சென்னை செட். அந்த செட்டில் வந்து சிம்பு ஒரு சைடு, தனுஷ் அவர்கள் ஒரு சைடு, 2 பேரும் வந்து நேருக்கு நேர் வந்து பார்த்துக்கிறாங்க. பேக்ரவுண்டில் வடச்சென்னையில் இருந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸும் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு சீன் வந்து திரையரங்குமே வந்து பயங்கரமாக அந்த பிளாஸ்ட் ஆகிடும். அந்த ஒரு விஷயத்தை திரையரங்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சிம்பு ரசிகருக்கும் தனுஷ் ரசிகருக்கும் பெருசாக வந்து எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய பேன் இண்டியா திரைப்படமாக வெற்றிமாறன் அவர்களுக்கு ஒரு ப்ராப்பரான கம்பேக் திரைப்படமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே வந்து கிடையாது. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு சீன் வந்து வைக்க விடும் அப்படி சொல்லி ரசிகர்கள் சார்பாக வந்து நானும் வந்து சின்னதாக வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ வந்து அசுரன் திரைப்படத்தோட அஃபிஷியலான டைட்டில் போஸ்டர் வந்து ரிவீல் ஆகி விட்டது. நீங்கள் வந்து இந்த டைட்டில் போஸ்டரில் வந்து என்னென்ன விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிங்க? ஏன்னா வந்து அசுரன் திரைப்படத்தோட டைட்டில் போஸ்டர் வந்து கலரே வந்து க்ரீன் கலரில் வந்து இருக்குது. சொல்லப்போனால் வந்து தனுஷ் அவர்களோட பொள்ளாச்சி ஸ்டைலில் வந்து இது லைட்டாக வந்து இருக்க மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பொள்ளாச்சியும் வடச்சென்னையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்காங்களா அப்படிங்கிற நிறைய கான்ஃபிடன்ஸ் தியரி வந்து போய்கொண்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு அசுரன் திரைப்படத்தோட போஸ்டர் பார்த்த உடனே உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு? ஸோ வந்து நீங்கள் வந்து என்ன கதை வந்து உங்களுக்குள்ள மைண்டில் வந்து ஓடிச்சு? சிம்பு அவர்களை நீங்கள் எப்படி நினச்சி பார்த்தீங்க? உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு கிட்ட ஒரு கேள்வி, அதாவது இது வந்து வடச்சென்னை 2வது பாகமாக இருந்தால் நல்லா இருக்குமா? இல்லை ப்ரோ, இது சிம்பு அவர்களுக்காக தனியாக வந்து நம்ம வெற்றிமாறன் அவர்கள் பண்ண ஸ்டோரி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து சினிமா சம்மந்தமாக எல்லா நியூஸும் டக்கு தான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி